குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே சேம் பேங்கிங் கம்பெனியில் 5th ரிவிஷனில் இருக்கிறோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கும் அதே சேம் கான்செப்ட் தான், ஹவு டு ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஹவு டு ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே மொத்தமே ஒரு 4 சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ரிபேட் அண்ட் பில் டிஸ்கவுண்டட் ஓப்பனிங், தென் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, பேட் டெப்ட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் ஃபார் taxation, certain percentage 50% of the profit அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ப்ராஃபிட்டில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே லிசன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு இதில் மேஜராக 4 ஷெட்யூலில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். எந்தெந்த ஐட்டம் எந்தெந்த ஷெட்யூல் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன், இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷெட்யூல் நம்பர் 13 அப்படின்றது நம்மளுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு. ஸோ நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஷெட்யூல் நம்பர் 13 நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து வந்து ஷெட்யூல் நம்பர் 14 அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பேண்டட் அப்படின்றது 15 ஷெட்யூல், 16 வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஷெட்யூலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ ஷெட்யூல் நம்பர் 13 இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் அப்படின்ற கான்செப்டில் பேங்க்குக்கு இன்கம் வரக்கூடிய கான்செப்டை ஃபுல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஏர்ண்டில் போடுறோம். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஐட்டம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். இது வந்து ஷெட்யூல் நம்பர் 15 வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்றத ஷெட்யூல் நம்பர் 15 நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நம்மளுக்கு எல்லாமே ருபீஸ் இன் 1000 தான் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ருபீஸ் இன் 1000 மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம 1000 போட்டிருந்தோம்னா எல்லாமே 1000 நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ லோன் அப்படின்னு சொல்லும்போது பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அது இன்கமாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ண்டில் போடணும். ஷெட்யூல் நம்பர் 13 நம்ம மென்ஷன் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் ஆன் பில் டிஸ்கவுண்டட் அப்படின்றதும் ஷெட்யூல் நம்பர் 13 தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட், இது எல்லாமே நம்மளுக்கு எதில் தான் வரும் அப்படின்னா ஷெட்யூல் நம்பர் 13 தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் டெபாசிட் அப்படின்றது ஷெட்யூல் நம்பர் 15 நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? தென் அதுக்கடுத்த ஐட்டம், நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள், டெபாசிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் டெபாசிட்ஸ்னாலே சேலரி அண்ட் அலவன்சஸ், ரெண்ட்டு, சேலரி அண்ட் அலவன்சஸ், ரெண்ட்டு, டேக்ஸஸ் அண்ட் இன்சூரன்ஸ், இதெல்லாமே எக்ஸ்பென்சஸ். ஸோ ஷெட்யூல் நம்பர் 16 மென்ஷன் பண்ணணும். லாக்கர் ரெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு இன்கம், பேங்கை பொறுத்தவரை இன்கமாக இருக்கனால இது அதர் இன்கத்தில் காமிக்கிறோம். தட் இஸ் ஷெட்யூல் நம்பர் 14 நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? இந்த இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஷெட்யூல் நம்பர், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஷெட்யூல் நம்பர் 14 அதர் இன்கத்தில் லாக்கர் ரெண்ட் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் பாருங்கள், ரிப்பேர்ஸ் டு பேங்க் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறது ஷெட்யூல் நம்பர் 16 மென்ஷன் பண்ணணும். கமிஷன் அப்படின்றது 14. தென் அதர் இன்கமாக பேங்க்குக்கு கிடைக்கிற இன்கம், டைரக்டர் ஃபீஸ் அப்படின்றது 16. தென் இங்கே வாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள். ஸோ நம்ம பொதுவாக பேங்க்கில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ். ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறத அதர் இன்கத்தில் நம்ம நோட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள், ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், பிஎஃப்குரிய கான்ட்ரிபியூஷன், லோக்கல் கமிட்டி, ஃபுட் அலவன்சஸ், ஆடிட் ஃபீஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் காமிக்கணும். லாஸ் ஆன் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய ஷெட்யூல் நம்பர் 14 லாஸை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்லேருந்து லாஸ் 2 லாஸையும் நம்ம மைனஸ் பண்ணி காமிக்கணும். தென் நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள், லாஸ்க்கு அடுத்து நெக்ஸ்ட் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, அதுக்கடுத்து போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம், டிப்ரிசியேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், லீகல் சார்ஜஸ், இது எல்லா கான்செப்டையுமே நம்ம எங்கே காமிக்கிறோம் அப்படின்னா ஷெட்யூல் நம்பர் 16 தட் இஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மொத்தம் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரிபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட் ஓப்பனிங், தென் க்ளோசிங். அந்த ரிபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட் ஓப்பனிங் க்ளோசிங்கை ஷெட்யூல் நம்பர் 13 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ ஓப்பனிங்கை ஆட் பண்ணி க்ளோசிங்கை நம்ம மைனஸ் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டுமே அட்ஜஸ்ட் ஆகிடும். அதர் நம்ம எங்கே காமிப்போம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் காமிப்போம். இப்போ நம்ம வெறும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம எதில் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணால் போதும். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத ப்ரொவிஷனில் காமிக்கிறோம். ப்ரொவைட் ஃபார் டாக்ஸேஷன் 50% ஆஃப் த ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ ஷோன் அண்டர் த ப்ரொவிஷன், அதில் தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜன்ஸில் பேட் டெப்ட்ஸும் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனும் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் 50% ஆஃப் த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம மேஜராக கேல்குலேட் பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்.
ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஷெட்யூல் நம்பர் 13, 14, 15, 16 மொத்தமாக நம்ம டோட்டல் பண்ணதுக்கப்புறம் 13, 14 இருக்கக்கூடிய டோட்டலையும் 15, 16 இருக்கக்கூடிய டோட்டலையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். 13, 14 இருக்கிறது 1702, 15, 16 இருக்கிறது 819. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேட் அப்ஸ் 40 மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் தெரியாது. இது வரைக்கும் இருந்த எல்லா எக்ஸ்பென்சஸ் இன்கத்தையும் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 843 அப்படின்றது அமௌண்ட் இருக்குது. அதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 50% வந்து ப்ரொவிஷன்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ப்ரொவிஷன்ஸை கண்டுபிடிச்சு தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 843ல் 50% அப்படின்னு சொல்கிறது 421 அப்படின்ற அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 461.50 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு நெக்ஸ்ட் ஒன் நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பாருங்கள். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 13 ஷெட்யூலுக்குரியதையும் 14 ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் 1ல் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். தென் 15 + 16 ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் 2 அப்படின்றதுல மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சியை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சியும் சேர்த்து தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டோட்டல் 2ல் ஆட் பண்ணுறோம். தென் நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும்போது 1 - 2 அது ரெண்டையும் மைனஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நெட் ப்ராஃபிட் அப்படின்றது வரும். நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் தான். லாஸ்ட் இயர்க்குரிய ப்ராஃபிட் நம்ம ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தா நம்ம எடுத்துக்கணும். அது கொடுக்காதனால இதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்வ் வந்து 25% ஆஃப் த ப்ராஃபிட்டில் கால்குலேட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதில் 25% கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டலேருந்து வரக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மைனஸ் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு த பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.